வணக்கம் நண்பர்களே. மன அமைதி தரும் கிராமங்கள். கிராமத்து பூமியை மழை நனைக்கும் போது உண்டாகும் மண் வாசனையை ரசிக்க இப்போதே கிராமங்களை நோக்கி பயணிப்போம் வாங்க. இன்றைய சிக்கலான உலகில் கிராம வாழ்க்கை ஒரு பொக்கிஷம்தான். காலையில கதிரவன் உதிக்கும் முன்னே குயிலின் குரல், சேவலின் கூவல், மாடுகளின் மாட்டுக்கட்டில் அசைவுகள் எல்லாம் தான் ஒரு கிராமத்தின் அலாரம். வயலுக்கு போகும் அப்பா, பசும்புல்லுக்கு போகும் அம்மா, கோலமிட்டு பசும்பால் காய்ச்சும் வீட்டு பெண்கள், இதுதான் ஒரு நாளின் ஆரம்பம். குளம், ஓடை, பசுமை, மல்லிகை, மலைவாசம் இவை எல்லாம் தான் கிராமத்து ஏர் கண்டிஷன். நகரங்களில் காணப்படும் இரைச்சல், போக்குவரத்து நெரிசல் மற்றும் பரபரப்பான வாழ்க்கை கிராமங்களில் இருக்காது. இயற்கையான அமைதியான சூழல் மன அமைதியை தரும். விவசாயிகள் மற்றும் தோட்டக்கலை செய்பவர்கள் அதிகம். அதனால் இயற்கையோடு நெருங்கிய தொடர்பு இருக்கும். கண்களுக்கு நேரே முதல் அடுக்கில் நெற்கதிர்கள் பசுமையாக நடமாடுகின்றன. அடுத்த அடுக்கில் வாழை மரங்களும் மாமரங்களும் தெம்பாக காட்சியளிக்கின்றன. அடுத்த அடுக்கில் மலைமுகடுகள் கரும்பச்சையாகவும் கிளிப்பச்சையாகவும் மேகத்தின் அசைவுகளுக்கு ஏற்ப நிறம் மாறுகின்றன. எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் பறவைகள் ஆனந்தமாய் வாய்க்கால், நெல்வயல், வாழைத்தோப்பு, மாந்தோப்பு, மலைகள், மேகங்கள் என அனைத்தையும் பார்வையிட்டு கொண்டே சுற்றித் திரிகின்றன. இத்தகைய காட்சிகள் நிறைந்த கிராமங்கள் மனசோர்வை உண்டாக்குமா, இல்லை தடுக்குமா? மேல் குறிப்பிட்ட பறவைகள் போல வாழ யாருக்குத்தான் ஆசை இருக்காது? வாழலாம் பறவைகள் போல கிராமத்து சூழலில். தீரா நோய் தீரணுமா, கிராமத்துக்கு போங்க என்று ஒரு சொல் உண்டு. அது எப்படி கிராமங்கள் நோய்களை தீர்க்கும்? கிராமங்கள் என்ன மருத்துவமனைகளா, இல்லை பெட்டி பெட்டியாய் மருந்துகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் மருந்தகங்களா என்று கிராமங்களை பற்றி முழுமையாக அறிந்திடாத நகரவாசிகள் நையாண்டியாக கேள்வி எழுப்பலாம். மருத்துவர்களையும் மருந்தகங்களையும் நகரத்து வாசிகள் அடிக்கடி பார்த்து பழகிவிட்டதால் இந்த கேள்வி எழுவதில் நியாயம் உண்டு. உண்மை என்னவென்றால் கிராமங்கள் தான் இயற்கையை ஈன்றெடுத்த சூழல் சார் மருத்துவர்கள். இயற்கையின் மூலம் நோய் தீர்க்கும் மருந்தகங்கள் கிராமங்களில் நிறையவே உண்டு. அந்தந்த சூழல் தொகுதிகளுக்கேற்ப மூலிகைகள், காய்கள், மரங்கள், பழங்கள் என மருத்துவ குணங்களை பொதித்து வைத்திருப்பவை கிராமங்கள். நகரங்களில் சரணடைந்து விட்டவர்கள் கண்டிப்பாக கிராமங்களை அன்போடு அரவணைத்துக் கொள்வது முக்கியம். மனதை சாந்தப்படுத்த அதிகமாக செலவு செய்துவிட்டு வெளிநாட்டு சுற்றுலா தலங்களுக்கு தான் செல்ல வேண்டும் என்று அவசியமில்லை. நம்மை சுற்றி இருக்கும் கிராமங்களே மனதை சாந்தப்படுத்தும் கருவிகள் தான். சுற்றுலாக்கள் அதிக அளவில் பிரசித்தி பெற்று இருந்தாலும் அனைவராலும் செலவு செய்து நீண்ட நாட்கள் பயணங்களை மேற்கொள்ள இயலாது. அதற்கு பதிலாக கிராமங்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ரசித்துக் கொள்ளலாம். கிராமங்களில் தங்கி இயற்கையோடு இணைந்து பொழுதை கழிப்பதென்பது குறுகிய கால சலுகை மட்டுமே. ஒரு 50 ஆண்டுகள் கழித்து கிராமங்களே இல்லாமல் போகலாம். பசுமை புரட்சியின் விபரீத கரங்கள் நீண்டு இயற்கை விவசாயம் உயிரிழக்கலாம். நமக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் என்னவென்றால் இந்த பாதிப்புகளை நம்மால் மீட்டெடுக்க முடியும் என்பதே. நகரங்களை விட கிராமங்களில் வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். பெரிய நகரங்களில் கிடைக்கும் கல்வி மற்றும் மருத்துவ வசதிகள் கிராமங்களில் குறைவாக இருக்கும். பெரிய நகரங்களை விட கிராமங்களில் பேருந்து போன்ற போக்குவரத்து வசதிகள் குறைவாக இருக்கும். ஆனால் கிராமம் இயற்கையான மற்றும் எளிமையான வாழ்க்கை முறை. நகர வாழ்க்கையின் பரபரப்பில் இருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ விரும்புபவர்களுக்கு கிராம வாழ்க்கை ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். சிம்பிளா சொன்னா நகர வாழ்க்கை நம்மளை ஓட வைக்குது, ஆனா கிராம வாழ்க்கை நம்மளை நிம்மதியா வச்சிருக்கும்.